அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் அலுவலகத்திலிருந்து காணொலி வாயிலாக தமிழகத்தில் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்கள். சென்னை தேனாம்பேட்டை மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் அலுவலகத்தில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பணிகள் குறித்து மருத்துவ சேவை எப்படி உள்ளது என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அனைத்து மாவட்ட மருத்துவ கல்லூரி முதல்வர்களுடன் தற்போது அமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக ஒவ்வொரு மருத்துவ முதல்வர்களுடன் அமைச்சர் பேசி வருகிறார். குறிப்பாக நேற்றைய தினம் கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்திக்குத்து சம்பவம் நடந்ததை தொடர்ந்து மருத்துவ சங்கங்கள் தமிழ்நாடு மருத்துவ சங்கம், அதேபோல இந்திய மருத்துவ சங்கம் ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பணிகள் எவ்வாறு உள்ளது, மருத்துவ சேவைகள் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையில் அமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர்கள் தனித்தனியாக காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனையில் முக்கிய மருத்துவத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டாலும் அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், மருத்துவனுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன மருத்துவமனையில் வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் பேச இருக்கிறார். அதே போல ஏற்கனவே மருத்துவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிசிடிவி காட்சிகள் அமைக்கப்பட வேண்டும், காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாம் மருத்துவ சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மருத்துவமனையில் செய்யக்கூடிய பாதுகாப்புகள் என்னென்னவை, மருத்துவர்களுக்கு செய்யக்கூடிய பாதுகாப்புகள் என்னென்னவை என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் அமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்தில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த மருத்துவ சேவைகள் தற்போது இன்றைய தினம் மருத்துவ சேவைகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து இந்த ஆலோசனையில் அமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் அதிக அளவில் மருத்துவ சேவைகள் முடங்கியிருக்கிறது என்பது தொடர்பெல்லாம் அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மருத்துவ சேவைகள் எவ்வாறு செயல்படுகிறது, நோயாளிகள் வந்து செல்லும் நிலை எவ்வாறு இருக்கிறது, மருத்துவ சங்கங்கள் எந்தெந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், இவையெல்லாம் அமைச்சர் கேட்டு தெரிந்து வருகிறார். இந்த நிலையில சென்னை தேனாம்பேட்டை மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் அலுவலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பணியாளர்களின் சேவைகள் குறித்து தற்போது அந்த முதல்வர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக ஒவ்வொரு மருத்துவ முதல்வர்களுடனும் தற்போது அமைச்சர் பேசி வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே மருத்துவர்களுடைய பாதுகாப்பு குறித்து அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழக மருத்துவ சங்கம், அதே போல இந்திய மருத்துவ சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான கோரிக்கைகள் மருத்துவமனைகளில் சிசிடிவி காட்சிகள் அமைக்கப்பட வேண்டும், மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவை எல்லாம் கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பணிகள் குறித்து தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்.